ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இன்னைக்கு வந்து காயல்பட்டினத்தோட தம்மோட ரெசிபி தான் உங்கள் கூட நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்காக ஒரு 2 தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம பால் எடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு பால் எடுத்துக்கோங்க. தலைப்பால் தான் எடுத்துக்கணும். தம்மடையோட இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். 2 தேங்காய்லேருந்து 250 ml தேங்காய் பால் கிடச்சிச்சு. அந்த தலைப்பாலில் 150 கிராம் நான் ரவை சேர்த்து இந்த மாதிரி ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இந்த அளவுக்கு 200 கிராம் சுகர் வந்து போதும். 200 கிராம் சுகரை அளந்து எடுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி இப்போ இந்த ஊற வச்ச ரவையில் வந்து சேர்த்து ஓவர் நைட் வந்து நம்ம எகெயின் வந்து ஊற வைக்க போகிறோம். சுகரை பவுடர் பண்ணும்போதே இதில் ஒரு 6-7 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடராக இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இலக்கி கொடுத்துடும். இப்போ இதை நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணும்போது ஒயிட் கலரில் இருந்தது, ஓப்பன் பண்ணும்போது எல்லோ கலரில் இருக்குன்னு யோசிக்கலாம். பாஸ் பண்ண வீடியோவை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ண மறந்ததுனால உங்களுக்கு மைதா ஆட் பண்ணதும் கலர் பவுடர் ஆட் பண்ணதும் மிஸ் ஆகிருக்கும். கலர் பவுடர் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே ஒரு 50 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு வந்து 2 அல்லது 1 முட்டையே போதுமானது. ஒரு 100 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து லிட்ரலி நம்மளோட விருப்பம் தான். என்ன கேட்டால் 50 கிராமே போதும். தேங்காய் பாலில் செய்யக்கூடிய ரெசிபிங்கிறதுனால ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஸோ அதனால தான் நெய்யோட அளவை நான் கம்மியாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கீ யூஸ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நான் சொன்ன அளவுக்கு 100லேருந்து 180 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட அந்த மோல்டு இல்லாத காரணத்தினால நான் வந்து பேக்கிங் ட்ரேல தான் பண்ண போகிறேன். மோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும். அவனை ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்மளோட பேட்டரை வந்துட்டு அதே 180 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 2 பேட்சாக பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டேன். செகண்ட் பேட்ச் வந்து கலர் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்காம பிளெயினாக பண்ணியிருந்தேன். இதையும் அதே போல் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். இது போல் ட்ரேல யூஸ் பண்ணாமல் நம்ம கப் கேக் மோல்டில் கூட நம்ம போர் பண்ணி எடுக்கலாம். தம்மடை வந்துட்டு நல்ல திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியாக உள்ள ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லாயிருக்கும். கார்னிஷிங்காக இந்த மாதிரி கேஷ்யூஸ் ஆர் பாதாம் ஏதாவது கார்னிஷிங்க்கு நம்ம இந்த மாதிரி துருவி சேர்த்துட்டு எகெயின் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தம்மடை ரெடி. ஃபஸ்ட்டு பேட்சில் பண்ண தம்மடை வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது நம்ம வெளியில் குரியர் பண்ண போகிறோம். செகண்ட் பேட்ச் வந்து நம்ம இங்கே லோக்கல்லையே தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த தம்மடையை வந்து தம்மடை மோல்டில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த காயல்பட்டினம் தம்மடை வந்து ஒரு மாதிரி யூனிக் டேஸ்ட்டுங்க. தேங்காய் பிடிக்கும், தேங்காயோட என்ன ரெசிபி பண்ணாலும் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போது சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நல்ல ரெசிபியோட வரீங்க. அது வரைக்கும் டாட்டா.